தாவேக்காவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா தற்பொழுது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் களத்தில் பல்வேறு குழப்பங்கள் நிலவுவதாக கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் திட்டமிடுதலில் சொதப்பி இருக்கிறதா தாவேக்கா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. 2000 பேர் அமரக்கூடிய அரங்கத்திற்குள் 3000 பேருக்கு பாஸ் கொடுக்கப்பட்டு அவர்கள் அங்கே அமர முடியாமல் வெளியே காத்து கொண்டிருக்கக்கூடிய நிற்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் திட்டமிடுதலில் சொதப்பி இருக்கிறதா தாவேக்கா என்ற கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது விஜய் காலை 10 மணிக்கு அரங்கத்திற்குள் வருவார் என சொல்லப்பட்ட நிலையில் அதிகாலை முதற்கொண்டே அங்கு தொண்டர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். அவர்களும் உணவருந்தாமல் பசியோடு அங்கு காத்து கிடப்பது தொடர்பான தகவல்களும் வந்த வண்ணம் இருக்கிறது. தொடர்ந்து களத்திலிருந்து விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எம்முடைய செய்தியாளர்கள். இந்த தருணத்தில் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ந்து அங்கு என்னென்ன குழப்பங்கள் நிலவிட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரும். இந்த தருணத்துல அதிகாலையிலேயே உள்ள வந்த நிர்வாகிகள் பசியோடு இருக்கிறார்கள். இன்னொரு புறம் அதாவது 2000 பேர் தான் அமரக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அந்த அரங்கத்திற்கு இருக்கு. ஆனா 3000 பேருக்கு பாஸ் கொடுத்திருக்காங்க. என்னென்ன சொதப்பல்கள் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது? அதை சீர் செய்வதற்கு ஏதாவது முன்னெடுப்புகள் அவங்க மேற்கொண்டிருக்காங்களா? என்ன கள நிலவரம் ராஜேஷ்? சௌதமி, நீங்கள் குறிப்பிட்டதை போல இந்த அரங்கத்தை பொறுத்தவரையிலே ஒரு 2000 பேர் அமர்வதற்கான வாய்ப்பு மட்டுமே இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் 3000 பேர் உள்ளே வந்த காரணத்தினால் வீண் குழப்பம், சலசலப்பு போன்றவை ஏற்பட்டிருக்கின்றது. நாம் காலையிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பலரும் நாற்காலிகளுக்காக அங்குமிங்கும் அலையக்கூடிய காட்சியை பார்க்க முடிகின்றது. உணவு அருந்தக்கூடிய இடம், அதே போல மற்ற அரங்குகளில் இருந்த நாற்காலிகள் போன்றவற்றை எல்லாம் கொண்டு வந்து இந்த இடத்தில் போட்டு சரி செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அப்படி சரி செய்ய முயற்சி செய்தும் கூட முழுமையாக செய்ய முடியாமல் இன்னும் நூற்றுக்கணக்கானவர்கள் அரங்கினுள் உள்ளே நின்று கொண்டுதான் பார்க்கிறார்கள். நீங்கள் திரையிலேயே அவ்வப்போது அதனை பார்க்கலாம். ஆங்காங்கே அவர்கள் நின்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. அதே போல நிகழ்ச்சி 10 மணிக்கு தொடங்கக்கூடிய நிலையில் ஏறக்குறைய 5 மணியிலிருந்து நீண்ட வரிசைகளில் ரசிகர்கள் வந்து நிற்க தொடங்கிவிட்டார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் வந்து வரிசை கட்டி நிற்க தொடங்கிவிட்டார்கள். அவர்கள் 6:30 மணியிலிருந்து அரங்கினுள் செல்ல அனுமதிக்கப்பட்டார்கள். அவ்வாறு 6:30 மணிக்கு வந்தவர்கள் கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு காலை உணவு வழங்கப்படவில்லை. நாம் முன்பு குறிப்பிட்டது போல ஒரு சிறிய ஜூஸ் பாக்கெட், அதே போல ஒரு சிறிய பிஸ்கட் பாக்கெட் இந்த மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இட்லி, பொங்கல் போன்ற எந்த விதமான ஒரு காலை உணவும் வழங்கப்படவில்லை. இதன் காரணமாக பெண்கள், குறிப்பாக 40 வயதை கடந்தவர்கள் எல்லாம் சோர்வாக இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகின்றது. அரங்கினுள் தண்ணீர் ஆங்காங்கே சில பெட்டிகளில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நடு மையத்திலே அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தண்ணீர் போட்ட பாக்கெட்டுகள் போய் சென்று சேரவில்லை. சிறு சிறு பாட்டில்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஓரங்களில் மட்டுமே அந்த கதவு நுழைவாயில் என்று சொல்லக்கூடிய 5 இடங்களில் நுழைவாயில்கள் இருக்கிறது. அந்த நுழைவாயில் அருகில் மட்டும்தான் அந்த தண்ணீர் பாக்கெட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. அவை முழுமையாக சென்று சேரவில்லை என்றும் உள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அதே போல நாம் முன்பு குறிப்பிட்டது போல 2000 பேர் அமரக்கூடிய இடத்தில் 3000 பேர் வந்து அமர்ந்தால் உள்ளே ஏசி போன்றவை எல்லாம் கூட போதுமானதாக இருக்காது என்பது நமக்கே தெரியும். உள்ளே புழுக்கம் அதிகமாக இருப்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள். ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி எங்களுடைய தலைவரை விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆவலிலே தான் நாங்கள் சிரமத்தோடு இங்கே இருக்கிறோம் என்றும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை தெரிவிக்கிறார்கள். நாம் தற்போது அரங்கத்திற்கு உள்ளே தான் இருக்கின்றோம். உள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் தற்போது நாம் சொல்கின்றோம். போதுமான அளவிற்கு விஷயங்கள் திட்டமிடல் இல்லையோ என்றுதான் நிர்வாகிகள் சொல்கிறார்கள். காரணம் இருக்கை, காலை உணவு, அதே போல தண்ணீர் பாட்டில் போன்ற அந்த பிரச்சனைகள் இருப்பதை சுட்டிக்காட்டுகின்றனர். சிலர் குறிப்பாக குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த குழந்தைகளும் சிரமத்திற்கு ஆளாகக்கூடிய நிலை இருக்கின்றது. இது போன்ற பெரிய ஆயிரக்கணக்கான மக்கள் வரக்கூடிய இடத்தில் குழந்தைகளுக்கு எப்படி அனுமதித்தார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. அதே போல பாஸ் முறையாக பெறாதவர்களும் கூட சில பேர் இங்கே வந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. அவ்வளவு செக்கிங் செய்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி பாஸ் இல்லாதவர்கள் உள்ளே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் எப்படி உள்ளே வந்தார்கள் என்றும் இவர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். அதே போல மாவட்ட செயலாளர்கள் பொறுத்தவரையிலே தங்களுக்கு வேண்டப்பட்ட நிர்வாகிகளுக்கே அதிக அளவில் பாஸ் கொடுத்து அழைக்கப்பட்டு வந்திருப்பதாகவும் தலைமை சொல்லி இருப்பது என்னவென்றால் அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், கேட்கப்பட்டக்கூடியவர்கள், தளபதியை இதுவரை பார்க்காதவர்கள், அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும். பொதுக்குழு, செயற்குழு நிர்வாகிகளை பொறுத்தவரையிலே நீங்கள் அடுத்தடுத்து கூட்டங்கள் நடைபெறும் போது பார்ப்பதற்கும் அவரோடு பேசுவதற்குமான வாய்ப்பு ஏற்படும் என்றும் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அதை தாண்டி ஒரு லாபி நடைபெற்றிருப்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள். மொத்தத்தில் பல விஷயங்கள் சொதப்பல்கள் நடைபெற்றிருப்பதாகவும் சிரமத்துடனேயே இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதாகவும் நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.